Grace makes us holy. கிருபை நம்மளை பரிசுத்தப்படுத்துது. இன்னைக்கு பிசாசு எப்படி மாத்திட்டான் பாருங்க. எல்லாம் ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சிட்டாருடா. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே நீ நேத்து செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு செய்த பாவத்துக்கு மன்னிச்சிட்டாரு, இனிமேல் நீ செய்ய போற பாவத்துக்கு மன்னிச்சிட்டாரு. இப்படி ஒரு செய்தியை விசுவாசிகளுக்கு கொடுத்தா விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் கொடுமையில இருக்கிறான், இது எப்பறா விடுறது ஆண்டவரே அப்படின்னு துடிச்சிட்டு இருப்பான். இந்த செய்தி ஒரு ஊழியக்காரன் சொன்னோம்ல, அப்பா இது பாவமே இல்லைங்கிற ஒரு பயங்கரமான வஞ்சனை தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துல பூந்துரும். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிருபை என்பது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் கொடுக்கிற பரிசு. பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நான் இன்னையில இருந்து பரிசுத்தமா வாழ போறேன். எப்படி போய் சொல்றீங்க நீங்களே பாருங்க, பரவாயில்ல, ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் பரிசுத்தமா வாழ போறேன் ஆண்டவருக்காக. ஏன் தெரியுமா? மத்தவனால வாழ முடியாது, நான் வாழ முடியும். ஏன்னா எனக்கு கிருபை இருக்கு. அவருடைய கிருபை எனக்கு போதும்.